எம்எஸ் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் மட்டும்தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் கம்போசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஜே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐசோடோப் ஓசோன் அதில் இருக்கிற ஃபுல் ஓவர்வியூ, அதில் என்னென்ன ப்ளகின்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் விண்டோ, ஐசோடோப் ஓசோன் 9 விண்டோ. ஸோ இது வந்து ஹெட்ரூம், அதாவது நம்மளோட ட்ராக்கை இதில் தான் ட்ராக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ப்ளக்கின்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ கீழே இருக்கிறது நம்ம என்ன ப்ளக்கின்ஸ் ஆட் பண்ணுறோமோ ஸோ அதோட டீட்டெயில்டு இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து டிபி மீட்டர், பைபாஸ் பண்ணலாம், கெயின் மேட்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக், மிக்ஸ் பண்ண ட்ராக். ஸோ இப்போ நான் ஒரு நார்மலாக ஏற்கனவே மிக்ஸ் பண்ண ட்ராக் ஒன்று எடுத்து இந்த ஐசோடோப் ஓசோன் ஹெட்ரூமில் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸ். நமக்கு வந்து மேனுவலாக நம்மளால் ப்ளக்கின்ஸ் ஆட் பண்ண தெரியல, இல்லை ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா ஸோ இந்த ப்ரீசெட்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரீசெட்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ப்ளக்கின்ஸ் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், மல்டிமீடியா கீஸ், ப்ளே, ஸ்டாப்பு, ரீவைண்ட், ஃபார்வேர்டு, இது வந்து டைமரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளக்கின்ஸாக பார்த்துடலாம். ஸோ எல்லா ப்ளக்கின்ஸையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளக்கின் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் 1, ஈக்குவலைசர் 2 இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நமக்கு ஒரு ட்ராக்குக்கு 2 EQ தேவைப்படுது அப்படின்னா மேக்ஸிமம் 2 தான் யூஸ் பண்ணுவாங்க மாஸ்டரிங்க்கு. ஸோ அதனால் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டைனாமிக் EQவும் அதே மாதிரி தான், ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ்க்காக அந்த EQ. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவலைசர் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நார்மலாக நம்ம EQ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஷேப்பிங் அதிகமாக பண்ணலாம். ட்ராக் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 3, 5, 7 ஸோ இதில் வந்து பேண்டு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா செலக்ட் பண்ணி இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன ஃப்ரீக்வன்சி, 100 Hz, 540 Hz, 2700. ஸோ இந்த மாதிரி இதில் வேல்யூஸ் காமிக்கும். 10,000. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ்க்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே ஹை பாஸ் தான் அந்த லெஃப்ட் சைடு கொடுக்குறோம். ஸோ ஹை பாஸில் ஃப்ளாட்டு, ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ மேக்ஸிமம் நம்ம ஃப்ளாட்டு தான் கொடுப்போம். ஸோ கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதில் 2 நோடு இருக்கும். ஸோ அந்த நோடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பெண்டிங் ஆகும். அதே மாதிரி ஸோ இதையும் மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த சைடு லோ பாஸ் ஃப்ளாட் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எனக்கு 3 இருக்குது, 5 இருக்குது. இந்த இடையில ஒன்று வேணும் அப்படின்னா ஸோ இந்த லைனை நீங்கள் டச் பண்ணாலே போதும், ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணால் ஒரு EQ ஆட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு EQ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெல். ஸோ அதை நம்ம இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோடை பிடிச்சி இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வரும். ப்ளே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இது மாதிரி எத்தனை பேண்டு வித் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைனை டச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும், அதை வந்து நீங்கள் செட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த மாடல் ஷேப்பிங் EQ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் EQ2. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, உங்களுக்கு தெரியுதா? ஸோ ரெண்டாவது EQ வேணுன்றதுக்காக இந்த EQ2 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் EQ ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இந்த லைனில் எங்கே ஏதாவது பேண்டு ஆட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டுமே தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த EQவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நமக்கு எந்த மாடல் வேணும். ஸோ இதில் ஹை பாஸ் லோ பாஸ் கிடையாது, பெண்டிங்கில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைனாமிக் அப்படின்றதால நார்மல் EQவோட ஒரு சில விஷயங்கள் மேக்ஸிமம் இது வந்து வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வாய்ஸோட டியூன் ஷார்ப் அடிக்குது அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேஸ் அதிகமாக இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான EQ தான் இது. ஸோ அந்த நோடை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இது வந்து டைனமிக் EQ. ஸோ EQன்றது நார்மலாக எல்லாத்துலேயும் காமன் தான், பெருசாக ஒன்றும் அதில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனமிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக மேக்ஸிமைசர் யூஸ் பண்ணுற மாதிரி லிமிட்டர், கம்ப்ரெசர் அதே ஆப்ஷன் தான் எல்லாத்துலேயும் இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு, ரேஷியோ, அட்டாக், ரிலீஸு, நீ இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே மேலே இருக்கிறது லிமிட்டர், கீழே இருக்கிறது கம்ப்ரெசர். ஸோ ரெண்டும் சேர்ந்து இருக்கும், அது டைனமிக். ஸோ டிபி 2 to 4 இருக்கலாம். 4 ரேஞ்ச் ரேஷியோ. ஸோ இதில் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஸோ இதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் இருக்கும், பீக்கு, என்வலப் அப்படின்ட்டு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைனமிக். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு எஃபெக்ட்ஸு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு, எவ்வளோ மிக்சிங் அதில் நம்ம கொடுக்கணும், இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ அது கீழே இருக்கிறது ப்ரீசெட்ஸு வந்து நான் ஏதாவது டியூவல் ட்ராய்ட்ஸ் கொடுக்குறேன்.
பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஏதாவது நம்ம பேஸு ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ வார்ம் ஸோ நமக்கு எது கேட்கும் போது கிளியராக இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது தான் இந்த எக்ஸைட்டர். நெக்ஸ்ட்டு இமேஜர். மேக்ஸிமம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டீரியோ எஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இமேஜரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராஃப் இருக்கும், வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ப்ளே பண்ணும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது எல்லாமே சவுண்டு தான், சவுண்டோட இமேஜ். ஸோ இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இல்லை ஒரு இடம் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது வந்து மோனோ. ஸோ நமக்கு மோனோ தேவையில்ல, ஸ்டீரியோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கேட்க நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டீரியோவாக எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்ப்ரெட் ஆகிறது தெரியுது, பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டீரியோ யூஸ் பண்ணுங்க, அதுதான் நமக்கு ஸ்மூத்தன் கொடுக்கும் ஒரு சாங்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லோ அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற பேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இறைச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். நார்மலாக பெருசாக ஒன்றும் யூஸ் ஆகாது. இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான் தெரியும் ஹெட்செட்டில். இதை வந்து தியேட்டர் அந்த மாதிரி கேட்கும் போது மிக்சிங் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் லேபிளும் ஜஸ்ட்டு ஒரு டிபி மட்டும் கெயின் பண்ணுறது. இப்போ வோக்கல், ஸோ அதை கெயின் பண்ணிக்கலாம். பேஸ் அதோட வேல்யூ கெயின் பண்ணலாம். ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ இதுலேயே எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரியாது.
ஆக்சுவலாக அது பஃபர் ஆகுது என்னன்னு தெரியல. ஸோ மேட்ச் ஈக்கியன்றதும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம 2-3 ஈக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து மேட்ச் பண்ணுறது தான். ஸோ ஸ்மூத் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஈக்யூ மாதிரி நம்ம எதுவும் ட்ரா பண்ண முடியாது. ஜஸ்ட்டு 2-3 ஈக்யூஸ், 1-2 ஈக்யூ இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அதிகமாக தேவைப்படாது நமக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைசர் எல்லாருக்கும் தெரியும். த்ரெஷோல்டு, பீக்கு, நார்மலாக எதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். த்ரெஷோல்டு 2 to 4 வைக்கலாம். ஸோ இதோட கேரக்டர்ஸ், பீக்கு எப்படி அட்டாக் ஆகணும், ஸோ அது ஸ்டீரியோ டிரான்ஸ்பேரண்ட் எப்படி இருக்கணும், மோனோவாக இருக்கணுமா, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமைசரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் எல்லா ட்ராக்குக்குமே ஒரு மேக்ஸிமைசர் வேணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ப்ளக்கின்ஸாக எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணால் தான் ஒரு மாஸ்டரிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு EQ யூஸ் பண்ணணும், ஸ்டீரியோ இமேஜர் யூஸ் பண்ணணும். ஸோ மாஸ்டரிங்க்குன்னு தனியாக ஒரு சிம்பிள் வீடியோ போட்டிருக்கேன். ஐசோடோப் ஓசோனில் எப்படி மாஸ்டரிங் ப்ளக்கன் பண்ணுறதுன்னு சொல்ல பாருங்கள். ஸோ ப்ளக்கின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி ப்ளக்கன்ஸையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ப்ளக்கின்ஸ் இதில் இருக்குது, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதர் ப்ளக்கின்ஸ்லாம் கூட காட்டும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இதில் வந்து சிஸ்டம் ஹேங் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லலை. ஸ்கேன் ப்ளக்கின்ஸ் கொடுத்தா டோட்டலாக ஸ்கேன் ஆகி என்னென்ன ப்ளக்கின்ஸ் இருக்கோ, FL Studio ப்ளக்கின்ஸு, இல்லை நீங்கள் வேறு கான்டாக்ட், ஸோ மாஸ்டரிங் ப்ளக்கின்ஸ் நான் சொல்கிறது. ஸோ அந்த ப்ளக்கின்ஸ் தான் அதில் வரும். நீங்கள் அது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின்ஸும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்தா போயிடும். ஸோ அடுத்தது வந்து ஸ்பெக்ட்ரல் ஷேப். ஸோ இதுவும் சிம்பிள் தான், ஜஸ்ட்டு ஒரு அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல ஸ்பெக்ட்ரல் ஷேப், ஏன்னா மேக்ஸிமைசர் லிமிட்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு விண்டேஜ் கம்ப்ரெசர். நார்மலாக நம்ம ஏற்கனவே டைனமிக் அப்படின்ற ஒரு ப்ளக்கின்ஸில் பார்த்துப்போம். கம்ப்ரெசர், லிமிட்டர் எல்லாம் ஒன்றா இருக்கும், இதில் தனித்தனியாக இருக்கும், அவ்வளோதான். நார்மலாக கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது.
நெக்ஸ்ட்டு விண்டேஜ் ஈக்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நார்மல், இப்படி பார்க்க தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்கும். லோ பூஸ்ட்டு, லோ மிட்டு, லோ மிட் கட்டு, ஹை பூஸ்ட்டு, இந்த மாதிரி மல்டி பேண்ட் கம்ப்ரஸர் அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நமக்கு ஹியரிங் நாலேஜ் நல்லா இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த ஹியரிங் நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறதுனா, டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸு, டிஃப்ரெண்ட் டோன்ஸு, சவுண்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ராக்கையும் வேறு ஆங்கிளில் நீங்கள் ட்ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ இது வந்து விண்டேஜ் ஈக்கு இப்படி தான் மல்டி பேண்ட் கம்ப்ரஸர் மாதிரி ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் பைபாஸ் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்டேஜ் லிமிட்டர். நார்மலாக நம்ம த்ரெஷ்ஹோல்டு, ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம சவுண்டு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் லிமிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹெவியான பஃபரிங் சவுண்டு தான் அதை லிமிட் பண்ணி கொடுக்கும். த்ரெஷ்ஹோல்டு எப்படியுமே 2 to 4 அந்த ரேஞ்சில் லிமிட்டருக்கோ கம்ப்ரஸருக்கோ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விண்டேஜ் டேப். ஸோ இது எந்த இதுவும் கிடையாது, நார்மலாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் எஃபெக்ட்ஸ்க்காக தான் இதுவும். பூஸ்ட்டு, ஸோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் போது. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பைபாஸ் பண்ணும் போது அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீசெட்ஸ், ஸோ இது மேனுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ளக்கின்ஸையும் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு மாஸ்டரிங் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளக்கின்ஸை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதனால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ மாஸ்டரிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிம்பிளாக எப்படி ஐசோடோப் ஓசோனில் மாஸ்டரிங் பண்ணுறதுன்னு. ஸோ அதை போய் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ப்ரீசெட்டில் எஃபெக்ட்ஸ் இப்போ எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறது டைனமிக், டீப் கிளாரிட்டி தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வச்சு நமக்கு எது வேணுமோ ஒன்றும் கேட்டு பாருங்கள். ஸோ அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரீசெட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளக்கின்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும், கம்ப்ரஸர், EQ, டேப்பு, லிமிட்டர் அப்படின்ட்டு.
ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா ஸோ இது வந்து பைபாஸ் பண்ணுறது, நார்மலுக்கும் பைபாஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ பைபாஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா மாஸ்டரிங் இல்லாமல் வெறும் மிக்சடு ட்ராக், இந்த ட்ராக் மட்டும் கேட்கும். ஸோ அதே மாதிரி கெயின் மேட்ச் பண்ணுறது, ஸோ 1 dB மீட்டர் பைபாஸ்க்கு இன்னொரு dB மீட்டர் கெயின் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்டீரியோ மோனோ, கிளிக் பண்ணோன்னா மோனோ எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். அதே கிளிக் பண்ணோன்னா ஸ்டீரியோ. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ட்ராக் வச்சுருக்கோன்னா எனக்கு இதே மாதிரி மாஸ்டரிங் வேணும் அப்படின்னா அந்த ட்ராக் அதில் ட்ராக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இதே ட்ராக்கே நான் ட்ராக் பண்ணுறேன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ஸோ ரெண்டுமே கம்பேர் ஆகி அதில் எப்படி மாஸ்டரிங் எஃபெக்ட்ஸ்லாம் செட் ஆகிருக்கோ ஸோ அதே மாதிரி நம்ம மெயின் ஹெட்ரூமில் இருக்கிற ட்ராக்குக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதுதான் ஃபுல்லாக ஐசோடோப் ஓசோனோட ஓவர்வியூ. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸு உள்ள வந்து சஜஷன்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.